பிரியமானவர்களுக்கு இன்றைய தலைப்பில் சாட்சி கதையை பற்றி பார்ப்போம். ஒருவர் ஏதாவது தப்பு பண்ணினால் அதை மறைக்க சாட்சியை தேடுவார்கள். நல்லவராயிருந்தால் பொய் சாட்சி சொல்ல மாட்டார். அவருக்கு வேண்டியவராக இருந்தால் பொய் சாட்சி சொல்லவும் தயங்க மாட்டார். பொய் சாட்சி சொல்பவர்களுக்கு தண்டனை கிடைக்கும். வீடு பாழடைந்து விட்டு எருக்கஞ்செடிகள் முளைத்துவிடும், முள்ளு செடிகள் முளைத்துவிடும். அப்புறம் ஊரை விட்டே காலிபடும் செல்லும் நிலை ஏற்படும். ஆகையால் நாம் மனசாட்சிப்படி நடந்து கொள்ள வேண்டும். இதற்கு மகாபாரதத்தில் ஒரு கதை இருக்கிறது. அது அதிகமாக பேசப்படாத ஒன்று. பாண்டவர்களில் இரண்டாம் மகன் பீமன். இவருக்கும் இடும்பிக்கும் பிறந்தவன் தான் கடோத்கஜன் ஆவார். இவர்கள் இருவருக்கும் பிறந்தவன் தான் இந்த பார்ப்பாரிகா. பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் ஏற்பட்ட பாரத போரில் பல திருப்பங்களை ஏற்படுத்தியவர் கிருஷ்ணா. பாரத போர் நடப்பதற்கு முன்னால் சிலரை சந்தித்து பாரத போர் முடிய எத்தனை நாட்கள் ஆகும் என்று கேட்டார். உடனே பீஷ்மர், துரோணர், கருணன், அர்ஜுனன் பலரும் அவரவர்களுக்கு தோன்றிய நாட்களை கூறினார்கள். ஆனால் பார்ப்பாரிகா மட்டும் 1 நிமிடத்தில் போரை முடிவுக்கு கொண்டு வர முடியும், என்னால் முடியும் என்று சொன்னான். பாண்டவர் தரப்பிலும் கௌரவர் தரப்பிலும் மிகச்சிறந்த போர் வீரர்கள் இருக்கிறார்கள். இவர் எப்படி ஒரே நிமிடத்தில் போரை முடிப்பேன் என்று சொல்கிறானே என்று கிருஷ்ணர் யோசித்தார். கிருஷ்ணருக்கு தெரியாது ஒன்றுமில்லை. உடனே பார்ப்பாரிகா, கிருஷ்ணா, என்னை நீ நம்பவில்லையா? நான் பீமன் மகன், கடோத்கஜனுக்கு பிறந்தவன். இந்த பரம்பரையில் வந்த நான் சிவபெருமானிடம் கடும் தவம் புரிந்து வரங்கள் பெற்றேன். 8 திக்கு பாலர்களிடம் தவம் இருந்து தீன் பான் என்னும் 3 அம்புகளை பெற்றேன். இந்த அம்புகள் மூலம் யார் யாரை காப்பாற்ற வேண்டும், யார் யாரை அழிக்க வேண்டும் என தீர்மானித்து 1 நிமிடத்தில் அழித்து விடலாம் என்றான். இந்த பின்னணியை கேட்ட கிருஷ்ணர் ஒரு தந்திரத்தை கையாண்டார். ஒரு முனிவர் போல வேடமிட்டு பார்ப்பாரிகாவிடம், உனக்கு தனி திறமை உள்ளது என்று கேள்விப்பட்டேன். இந்த காட்டில் உள்ள எல்லா இலைகளையும் உன்னால் காப்பாற்ற முடியுமா என்று கேட்டார். உடனே பார்ப்பாரிகா கண்களை மூடிக்கொண்ட நேரத்தில் ஒரு இலையை மட்டும் தன் பாதத்தில் மறைத்து வைத்து கொண்டார் கிருஷ்ணர். பார்ப்பாரிகா ஒரு அம்பை செலுத்தினார். அந்த அம்பு எல்லா இலைகளையும் குறிவைத்து விட்டு கண்ணனின் பாதத்தை சுற்றி சுற்றி வந்தது. உடனே பார்ப்பாரிகா, கிருஷ்ணா, உங்கள் பாதத்தின் அடியில் ஏதோ ஒரு இலை இருக்க வேண்டும் என்றான். இதை கண்ட கண்ணன், இவனால் பாரத போரை 1 நொடியில் முடிக்க முடியும் என மாறுவேடத்தில் வந்தது முனிவர் என புரிந்துவிட்டது. கிருஷ்ணா, நீ யாருக்கு ஆதரவாக போரிடப் போகிறாய் என்று கேட்டார். உடனே பார்ப்பாரிகா, என் அம்மாவுக்கு ஒரு சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறேன். எந்த பக்கம் பலவீனமாக உள்ளதோ அந்த பக்கம்தான் என் ஆதரவு என்றான். பாண்டவர்கள் பக்கம் படைப்பலம் குறைவு ஆகியால் அவர்களுக்கு ஆதரவாக இருப்பேன் என்றான். உன் போர் திறமை காரணமாக கௌரவர்கள் பக்கம் பலவீனமடைந்தால் என்ன செய்வாய் என்று கேட்டார். கிருஷ்ணர், என் நிலையை மாற்றிக்கொண்டு பாண்டவர்களுக்கு எதிராக போரிடுவேன் என கூறினார். ஆச்சரியமடைந்த கிருஷ்ணர் திகைத்தார். உடனே பார்ப்பாரிகாவிடம், எனக்கு ஒரு வரம் தருவாயா என்று கேட்டார். சரி என்றான். இதுதான் சமயம் என கிருஷ்ணன் அவனிடம், உன் தலை வேண்டும் என்று கேட்டார். கடும் அதிர்ச்சி அடைந்த அவன் கண்ணனிடம், நீங்கள் யார் என்று கேட்க, முனிவராக வந்த கண்ணன் திருமால் வடிவில் காட்சி கொடுத்தார். கீழே வீழ்ந்து வணங்கிய பார்ப்பாரிகா, உன் கோரிக்கையை ஏற்று இறந்து விடுகிறேன். ஆனாலும் குருஷேத்திர போர் முழுவதையும் பார்க்க ஆசைப்படுகிறேன் என்றான். கண்ணனும் ஏற்றுக்கொண்டான். பார்ப்பாரிகா கேட்டதற்கிணங்க அவர் தலையை நீக்கி அங்குள்ள குன்றின் மீது வைத்தார். போர் முழுவதையும் பார்க்கும் ஆற்றலையும் அருளினார். போர் முடிந்த பின்பு வெற்றிக்கு முக்கிய காரணம் யார் என விவாதித்தனர். உடனே கிருஷ்ணர், அதற்கான விடையை பார்ப்பாரிகையிடமே கேட்போம் என்றார். அவர்தான் குன்றின் மீது சாட்சியாக இருந்து பார்த்து கொண்டே இருந்தார். பாண்டவர் தரப்பு வெற்றிக்கு தங்கள் ஆலோசனைதான். அதனால்தான் பாண்டவர்கள் ஜெயித்தனர். பின்பு அங்கிருந்து ரூபவதி நதியில் பார்ப்பாரிகா தலை சேர்க்கப்பட்டது.